Hi friends, welcome to my channel Priya's Kitchen. இன்னைக்கு டேஸ்டான ஆந்திரா ஸ்டைல்ல வெங்காய தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்த்திரலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஈஸி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு நான் பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்துர்க்கேன், 4 பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன், குட்டி சைஸ் இஞ்சி எடுத்துர்க்கேன். இது எல்லாமே நல்லா பொடி பொடியா அரிஞ்சு ஒரே பிளேட்ல வச்சிருக்கேன். 4 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப மிக்ஸில இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. கடுகு தேவையான அளவு, மஞ்சத்தூள், சோம்பு. ஓகே, பேன் வச்சிடலாம். பேன் நல்லா சூடாகட்டும். ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்த வரமிளகாய், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். சிம்மிலே இருக்கட்டும், இல்லைன்னா கருகி போயிடும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி 3மே போட போகிறோம். ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா கல்லில் கூட இடிச்சிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தோசை செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குறைஞ்சது ஒரு 3 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் கட்டி ஸ்கூல் கூட கொடுத்து விடலாம். கிளறு சாதம் மாதிரி நீங்கள் கிளறீங்க அப்படின்னா கிளறும் போது லைட்டாக ஒரு 1/2 லெமனை மேலே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா மசிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா லெமன் தேவையில்லை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இதில் தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பணுன்னா ஒரு ஷேர் கொடுத்துருங்க. இதே மாதிரி தொடர்ந்து டேஸ்ட்டான வீடியோ பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.